அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின அந்த நிருபத்தை தான் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். இதில் இந்த 4ஆம் அதிகாரம் நமக்கு அநேக சத்தியங்களை நிஜங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. இதில் இது ஒரு எப்படின்னா, சந்தோஷமாக இருங்க அப்படின்ட்டு அவர் நமக்கு கத்துறாரு. ஆனால் சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலையில் அவர் வாடலை. அவருடைய சூழ்நிலை ஒரு மன ரம்மியமாக அமைதியாக, நம்ம சில காரியங்கள் நம்ம வச்சுருப்போம்ல, இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன், இதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சேன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன், இதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொண்டேன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன், இப்படின்னு நிறைய காரியங்கள் நம்ம என்ன பண்ணியிருப்போம், வச்சுருந்துருப்போம். அப்படி நாம் எதிர்பார்க்குற அந்த காரியத்தினுடைய ஒரு 5% கூட இவருடைய வாழ்க்கையில் இந்த நிருபத்தை எழுதும்போது இல்லை. ஒரு கடினமான காலகட்டத்தின் மத்தியில், கடினமான சூழல் மத்தியில் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் சந்தோஷமாக இருங்கன்னு போதிக்கிறது மாத்திரமல்ல, அவர் சந்தோஷமாகவும் இருக்கிறார். அவருடைய அமைதியை, அவர் மன ரம்மியத்தை, அவர் சந்தோஷத்தை அவர் காத்துக்கொள்கிறார். அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறார். ஆனால் நம்முடைய பார்வைக்கு அவருடைய சூழல் பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமான சூழல். நம்ம சொல்கிறோம், ஐயோ அவ்வளோ கஷ்டப்படுறாரு, அவ்வளோ பாடுபடுறாரு, இவ்வளோ வேதனையில் இருக்கிறாரு, வீட்டு சிறையில் இருக்கிறாரு, சரியாக சாப்பிட்டாரா சாப்பிடலான்னு தெரியல, அந்த வீட்டு சிறைக்குன்னு பணம் கட்ட வேண்டியது இருக்குது, இதுக்கு அவருக்கு எப்படி அந்த தேவைகளை எப்படி யார் சந்திப்பா, இப்படின்னு நம்ம 1000 விஷயம் யோசித்து 1000 காரியங்களை நம்ம சிந்தித்து அவர் கவலைப்படுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் அநேக தேவைகள் மத்தியில், அநேக எதிர்பார்ப்புகள் மத்தியில், அநேக பயங்கள் மத்தியில் இருக்க வேண்டியவர் அந்த வெளிப்புறமான அந்த எந்த விதமும் அவரை தாக்காதபடி அவருடைய மன அமைதியை காத்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறாரு. அதுக்கான நியாயமான காரணத்தையும் சொல்கிறார். இது எப்படின்னா, இந்த ஆப்டிமிசம்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்டிமிசம் பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன். நெகட்டிவாக இருக்கும், அதில் இருக்கிற பாசிட்டிவை தேர்ந்தெடுக்கிறது. இப்போ சமீபத்தில் ஒரு வருடங்களுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய விமான விபத்து நடந்துச்சு. அவ்வளோ பெரிய விமான விபத்து நடந்துச்சு. ஆனால் அதில் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, காப்பாற்றப்பட்டார். ஒருத்தர் என்ன பண்ணிட்டார், உயிர் பழச்சிட்டாரு. அத்தனை பேர் செத்துட்டான், அதை பற்றி இல்லை. ஆனால் ஒருத்தர் உயிரோட வந்துட்டார்ல, இதுக்கு தான் ஆப்டிமிசம். பெரிய தீமை நடந்திருக்கும், அதில் ஒரு நன்மையை காண்பது, அதில் ஒரு சந்தோஷத்தை தேடுவது. இவ்வளோ பெரிய ஆபத்து இருந்தாலும் அதில் ஒரு சின்ன நன்மை இருக்குது, அதில் ஒரு சின்ன காரியம் இருக்குது அப்படின்ட்டு இது பண்ணுறது. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அது மாதிரி ஆப்டிமிசம் மாதிரி பேசுகிற, இவ்வளோ தீமை நடந்துகிட்ருக்கு, அதன் மத்தியில் இந்த நன்மை இருக்குது, அதனால் நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்ட்டு அவர் சொல்ல. அவர் சந்தோஷப்படுறதுக்கான காரணம் என்னென்னா, கர்த்தர் அந்த தீமையவே நன்மையாக மாற்றுறாரு. உதாரணத்துக்கு இப்போ என்ன தீமைனா, அந்த எலைட் காட், ரோமன் இம்பீரியல் கார்டுன்னு சொல்லுவாங்க, அவர் தான் அந்த வீட்டு சிறையில் இருக்கிறவங்களுக்கு வராங்க, இவரோடு கூட சங்கிலிகளில் இணைக்கப்பட்டு அவங்க கூட இருக்கிறாங்க.
அவங்க வந்து சில வரலாற்று ஆசிரியர்கள்னு சொல்கிறாங்க, அது வந்து ஒரு பனிஷ்மெண்ட் டியூட்டி மாதிரி. ஏன்னா ஒரு இம்பீரியல் கார்டுன்றவங்க அந்த ஒரு அதுவே வந்து ரோமன்ஸோடைய அந்த வஸ்திரம் இருக்குல்ல, அந்த அவங்க போர் சேவர்களுடைய அந்த வஸ்திரம் வந்து ரொம்ப ஸ்பெஷலானது. இன்ன வரைக்கும் அது வந்து ஒரு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு ரோம போர் சேவகனுடைய உடைன்றது ஒரு போர் வீரனுக்கான இமேஜை நமக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு பிக்சரை காமிக்குது. அதனால தான் எபேசியர் எழுதும்போது கூட அப்போஸ்தலனாகிய பவுலே அந்த ரோம போர் சேவகனுடைய அந்த இமேஜை மனதில் வச்சுக்கிட்டு தான் எழுதுறாரு. தலைசீரா, மார்க்கவசம், கேடயம், பட்டயம், பாதரட்சை அப்படின்ட்டு கச்சைன்ட்டு அவர் வந்து அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அங்கே கொடுக்குறாரு எபேசியரில். இப்போ இப்படி ஒரு உடுத்திக்கிட்டு ஒரு குதிரை மேலே அந்த வீதிகளில் வலம் வரதை விரும்புவாங்களா, இல்லை வீட்டு சிறையில் இருக்கிற ஒரு கைதியினுடைய அவருடைய கைகள் கட்டப்பட்டு அவர் கூட நேரத்தை செலவு பண்ணுறதை யாராவது விரும்புவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இவங்க கூட இருக்கிறத விரும்ப மாட்டாங்க. அப்போ இது வந்து ஒரு ஒரு எப்படின்னா ஒரு பனிஷ்மெண்ட் டியூட்டி மாதிரி தான் அவருக்கு எங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ அவன் ஒரு பனிஷ்மெண்ட் டியூட்டி மாதிரி வாங்கிட்டு வந்தவன் சந்தோஷமாக வந்து அவன் நேரத்தை செலவு பண்ணுவானா? கண்டிப்பாக அவனோட கோவத்தை யார்கிட்ட காமிக்க முடியும்? இப்போ வெளியில் ஏதாவது கோவம்னா டக்குன்னு என்ன பண்ணுறோம், வீட்டில் அதை நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்போஸ் பண்ணுறோம். அப்போ இவருக்கான அந்த எல்லா காரியங்களையும் எல்லா அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் யார்கிட்ட வந்து வெளிப்படுத்துவாங்கன்னா இவங்கள்ட்ட தான் வெளிப்படுத்துவாங்க. ஒரு 4 அடி அடிக்கலாம், இல்லை தகாத வார்த்தையில் பேசியிருக்கலாம், என்ன வேணால் நடந்திருக்கலாம். அவர் வந்து பல காலங்களில் வந்து அங்கே நேரத்தை செலவு பண்ணுறார். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு அனுபவம் தான். அது வந்து ஒரு நாளைக்கு 4 பேர் வந்து வராங்க. 4 பேர் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, வேறு வேறு ஆட்கள் 4 பேர் வந்து இந்த டியூட்டியை மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தட்டையும் வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்குது, இது மாதிரியான சில மோசமான வார்த்தைகளை கேட்க வேண்டியது இருக்குது, சில அடிகளை வாங்க வேண்டியது இருக்குது, இது மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, இது தீமையான்னு கேட்டால் ஆமாம் தீமை தான். ஆனால் இந்த தீமையின் மத்தியில் கர்த்தர் வந்து ஒரு வழிவாய்ப்பை ஏற்படுத்துகிறார், அவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறார். ஏன்னா அன்னைக்கு இருந்த அந்த ரோம சக்கரவர்த்தி யாருன்னு கேட்டால் அந்த சீசர்னு சொல்லுவாங்க. யாருன்னு கேட்டால் நீரோ. இந்த நீரோ யாருன்னா மோஸ்ட் சைக்கோபேத் ஒரு கிங்குனா அவரை தான் சொல்லலாம், அந்த ஆளை தான் சொல்லலாம். ரொம்ப மோசமான ஒரு ராஜா. அதாவது மனப்பிறழ்வுன்னு சொல்லுவாங்கள்ல, இடியமீன் பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இடியமீன் அந்த ஆளெல்லாம் எதிர்த்து யாராவது போராடினாங்கன்னா அவங்கள சமைச்சு சாப்பிட்டு வரோம் இடியமீன். இந்த ஆள்லாம் அப்போ அவர் நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் சில இதில் படித்தேன். ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ஆட்கள், மனித தன்மையற்ற ஒரு மனிதர்கள் அப்படின்ட்டு நம்ம சில பேரை பார்க்குறோம். இந்த நீரோ வந்து இடியமீனுக்கெலாம் ரொம்ப மோசமான ஒரு ஆள். எந்த நேரத்தில் என்ன செய்வானே தெரியாது, எந்த நேரத்தில் எப்படி நடந்துப்பானே தெரியாது, என்ன சட்டம் போடுவானே தெரியாது, எதுவுமே பண்ண தெரியாது. அதனால் இந்த ரோம போர் சேவர்கள் வந்து சில நேரத்தில் அநியாயமாக தண்டிக்கப்படுறாங்களாம். இப்போ அநியாயமாக தண்டிக்கப்பட்டு இவங்க வந்து இந்த கோபத்தை வெளிப்படுத்தும் போது அடி வாங்கிட்டு திட்டு வாங்கிட்டு என்ன சொல்கிறாரு, அவங்களுக்கு சமாதானப்படுத்தி அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவங்களுக்கு ஒரு நிம்மதி ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அப்போ அதனால தான் சொல்கிறாரு, இந்த நிருபத்தினுடைய முடிவில் சொல்கிறாரு, அரண்மனையில் இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவிக்கிறாங்க. அப்போ இவர் வந்து சொல்கிறாரு, நான் அப்போ ஒரு பெரிய கான்வர்சேஷன்லாம் நடந்திருக்குது. ஃபஸ்ட்டு அடி வாங்கி திட்டி வாங்கி அந்த ஒரு ஆரம்பம் ஒரு முட்டல் மோதல் மாதிரி இருந்தால் கூட அதுக்கப்புறம் ஒரு நல்லுறவு அங்கே பில்ட் ஆகுது. அவங்களுக்கான நல்ல தேற்றுதலுக்குரிய ஒரு வார்த்தைகளை கொடுத்து அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து கர்த்தரை பற்றி கொள்ளக்கூடிய காரியங்களை கொடுத்து இவரும் என்ன பண்ணுறாரு, ஓப்பனாக பண்ணுறாரு. நான் பாரு என்னையா எழுதிட்டு இருக்கேன்னா, இந்த மாதிரி ஒரு ஊருக்கு போனேன், அங்கே இதெல்லாம் நடந்துச்சு. உதாரணத்துக்கு இந்த பிலிப்பு பட்டணத்தில் எப்படி சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படி அந்த ஆரம்பங்களெல்லாம் என்ன பண்ணியிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். ஏன்னா அன்றைக்கி அதானே என்டர்டெயின்மெண்ட்டுன்றது, நேரம் போக்கணும்ல. இன்றைக்கி இந்த மாதிரி காலகட்டத்தினா சொல்லவே தேவையில்ல, ஒரு வார்த்தை பேசியிருக்க மாட்டான். அவன் ஒரு ஃபோன் எடுத்து அவன் தைக்க ஆரம்பிச்சிருப்பான், இவன் வாட்டு உட்காந்துருப்பான், பிரிசனர் வாட்டு உட்காந்துருப்பான், போலீஸ்காரன் வாட்டுக்கிட்டு அவன் வாட்டுக்கு அவன் ஃபோனை எடுத்து பார்க்க ஆரம்பித்து அவங்களுக்கு விருப்பமான காரியங்களில் அவங்க நேரத்தை செலவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அன்றைக்கி அப்படி கிடையாது, இவங்க கூட தான் நேரத்தை செலவு பண்ணி ஆகணும். அப்போ இவர் சொல்லியிருக்கலாம், பிலிப்பு பட்டணத்தில் நான் போனேன், அங்கே வந்து இப்படி ஏற்றுக்கிட்டாங்க, அங்கே ஒரு மாய வித்தைக்காரை செய்கிற பெண் இருந்தாங்க, அவங்க மத்தியில் இப்படி இருந்தேன், இப்படிலாம் அற்புதம் நடந்துச்சு. அப்புறம் பிலிப்பு பட்டணத்து சிறைச்சாலையில் இருக்கும்போது, ஏன்னா இதெல்லாம் இவங்க கேள்விப்பட்டிருக்கலாம் பிலிப்பு பட்டணத்துலேருந்து, ஏன்னா இவங்களாம் போர் சேவர்கள் தானே, அங்கே நடந்த காரியங்கள்லாம் இவங்க என்ன பண்ணியிருக்கலாம், நிச்சயமாக கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு சிறைச்சாலை
திடீர்னு பார்த்தா நைட்டு உடஞ்சி போயிருச்சான். கடைசியில் பார்த்தா அந்த கைதிகள் தப்பிக்காமல் உள்ளே இருந்தாங்க. அதுவும் தேச துரோக குற்ற வழக்கு, அப்படிப்பட்ட ஒரு மோசமான குற்ற வழக்குகளை கைது செய்யப்பட்டு அவங்க தப்பிச்சு போயிருந்தாங்கன்னா அந்த அந்த காட்ஸ் எல்லாரும் அன்றைக்கி மரண தண்டனைக்குள்ளே தான் போயிருப்பாங்க. ஆனால் அப்படிலாம் பண்ணாமல் அவங்க இருந்தாங்க. அதனால் அந்த போர் சேவர்களே ரசிக்கப்பட்டாங்க அப்படின்றதெல்லாம் இவங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அரசல் புரசலாக இவங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அப்போ அதனுடைய நிஜத்தை இவர் சொல்கிறாரு. அப்போ ஒரு பெரிய ஒரு கான்வர்சேஷன்லாம் போகுது. அப்போ இவங்க இந்த மாதிரி லெட்டர் எழுதுறேன், அந்த ஜனங்களுக்கு தான் லெட்டர்லாம் எழுதுறேன், 10 வருஷம் ஆச்சு எழுதுறேன்னு. சரி நாங்களும் அவங்கள விஷ் பண்ணணும்னு சொல்லுங்கன்ட்டு அவங்க சொல்லியிருக்கலாம். அதான் சொல்கிறாரு, அந்த அரண்மனையில் இருக்கிறவங்க எல்லாரும் வாழ்த்துதல் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி பாருங்கள், பைபிள்லாம் இப்படி தான் நமக்கு பிக்சர் ஆகணும். பைபிள் படிக்கும் பொழுது ஏன் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இது ஒரு இந்த மத புத்தகம் மாதிரி நினச்சிட்டு ஏதோ இன்னைக்கு 2 வசனத்தை வாசிச்சிடணும், இன்றைக்கி ஒரு சாப்டரை வாசிக்கணும், ஐயோ வாசிச்சு தீரணும் அப்படின்னு வாசிச்சிருக்கும். சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, அடுப்பில் டீ இருக்குது, ஒழுக்கம் உள்ளவைகள் எவ்வளோ அப்படின்னும் பொழுது என்ன ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கிறோம், நீதி உள்ளவைகள் எவைகளோ அப்படின்னும் போது இங்கே வாசிச்சுக்கிட்டு மண்டை வேற போய்கிட்டு இருக்கு. அப்போ நமக்கு என்னென்னா அது ஒன்றும் கனெக்டே ஆகாது. நம்ம ஒரு நேரம் எடுத்து இதை வாசிக்கும் பொழுது அப்படியே இது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படியே பிக்சர் பண்ணணும். நம்ம வேத வசனத்தை அப்படியே நம்ம மனதில் ஏற்றிக்கிட்டு அப்படியே அந்த காரியம் நம்ம மனசில் தெரியணும். தெரியலனா ஜெபம் பண்ணி பாருங்கள், கர்த்தர் அப்படியே பிக்சராக காமிச்சு கொடுப்பார். தரிசனத்தை காமிச்சு கொடுக்குற கர்த்தர் நம்ம கர்த்தர். அந்த நாட்களில் என்ன நடந்துச்சு, எப்படிப்பட்ட கான்வர்சேஷன் நடந்துச்சு, கண்டிப்பாக கர்த்தர் நிச்சயமாக அந்த காரியங்கள்லாம் காமிச்சு கொடுப்பார். மோசே தான் எழுதினாரு, ஆதி ஆகமத்துலேருந்து எழுதுறாரு. எப்படிப்பட்ட பிக்சர் காமிச்சிருக்கிறாரு பாருங்க. அப்படியே நேரில் பார்த்து எழுதின மாதிரி, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னு ஆரம்பித்து ஆதாமை பார்க்குறாரு, ஏவாளை பற்றி எழுதுறாரு, காயின் ஆபேல் சம்பவத்தை எழுதுறாரு, நேரில் பார்த்து எழுதுகிற மாதிரி எழுதுறாரு. இப்போ கர்த்தர் இது மாதிரி செய்வார், கண்டிப்பாக செய்வார். அப்போ இது மாதிரி பைபிள்லாம் வாசிக்கும் பொழுது நீங்கள் ஒன்றிணைஞ்சு நீங்கள் வாசிக்கும் பொழுது நிச்சயமாக என்ன பண்ணுவார், கர்த்தர் காமிச்சு கொடுப்பார். 3ஆம் வானம் 4ஆம் வானத்துலலாம் ரியாலிட்டியிலே நமக்கு இது பண்ணுறாரு. அப்போ இப்படி ஒரு நல்ல ஒரு இது இருக்குது. அப்போ சந்தோஷமாய் இருக்கிறார், சந்தோஷமாக இருந்து சந்தோஷமாக இருக்குன்னு கற்றுத்தரார். எல்லாருக்குமே மெயின் என்ன, சந்தோஷம் தானே. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தானே. யாராவது சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்காதா? இல்லைங்க, எனக்கு ரொம்ப அழுகிறது தான் பிடிக்கும்னு யாராவது சொல்லுவோமா? சந்தோஷமாக இருக்கணும், அதுதானே மெயின். அப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் சந்தோஷமாக இருக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் குறைவு இருக்குது. நமக்கே என்ன தோணுது, இதெல்லாம் என்னால் தான் கொஞ்சம் நல்லா இருக்குமே, இந்த தேவை சந்திக்கப்பட்டால் நல்லா இருக்குமே, இது இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. இதுமாதிரி நிறைய காரியங்கள் எதிர்பார்க்குறோம். எதிர்பார்ப்பு நடக்காத போது அங்கே ஒரு சந்தோஷ குறைவு ஏற்படுது. ஏதோ ஒரு விதத்தில் நம்ம எதிர்பார்க்குற காரியங்கள் இல்லாத போது சந்தோஷ குறைவு ஏற்படுது, அந்த மகிழ்ச்சி போயிடுது. ஆனால் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருப்பதே நம்மளுடைய பலன். நெகேமியா ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, நம்ம கர்த்தருக்குள்ளாக மன மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் நமக்கு அது பலனாக இருக்குது. அதுதான் ஸ்ட்ரென்த்து நமக்கு. அதான் நமக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை, ஒரு பெரிய தெம்பு நமக்கு வருது. எது, கர்த்தருக்குள்ளாக நம்ம சந்தோஷமாக இருக்கிறது. 1 பேதுருவின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்கிறாரு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறாரு, 1 பேதுரு 5:7, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கேஸ்ட் யுவர் பேர்டன். உங்கள் பேர்டன்ஸு, உங்களுடைய கவலைகள், உங்களுடைய பாரங்கள், நீங்கள் தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் தூக்கி எங்கே வைங்க, அவர் மேலே வைங்க. ஏன்னா அவர் உங்களை விசாரிக்கிறார். விசாரிக்கிறார்னா என்னப்பா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, அந்த மாதிரி விசாரிக்கிறது மாத்திரம் இல்லை. சாப்பிட்டியா இல்லைங்க. சில இடத்துல நம்ம சில நபர்கள்ட்ட நம்மள்கிட்ட பேசுகிறதே எதுக்குன்னா, என்ன நீ நல்லா இருக்கியா, இல்லையே நீ எப்படி நல்லா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நம்மளுக்கு சில இதில் என்ன பண்ணிடுவாங்க, நம்மள்கிட்ட பேச ஆரம்பிச்சிடுவாங்க. எப்படிங்க இருக்கீங்க, பரவாயில்லைங்க நல்லா தான் இருக்கேன், கர்த்தர் நடத்துகிறாரு, நல்லா போயிட்டுருக்கு, இது எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குது, ஏதாவது சொல்லும்போது நம்ம சொல்லி தான் நம்மளுக்கு நோண்டி கேட்பாங்க. எல்லாத்தையும் கேட்டு எதுக்குன்னா அவங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம். நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம கவலைப்படுறோம், நமக்கு கொஞ்சம் துக்கமாக இருக்கணும்னா அப்பாடா அவனும், ஏன்னா பாவம் அவங்களும் ஏதாவது கவலையில் இருந்திருப்பாங்க. நம்ம இவ்வளோ கவலையில் இருக்கிறோம், இவன் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறானா, அது என்ன கதை அப்படின்னு நாலு கேள்வி கேட்டு 4 இது பண்ணி, அது நம்ம இந்தியன் மென்டாலிட்டி, அதாவது இந்தியன் மென்டாலிட்டின்றதை விட அது ஈஸ்டர்ன் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. வெஸ்டர்ன் கல்ச்சருக்கும் ஈஸ்டர்ன் கல்ச்சருக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. வெஸ்டர்ன் மென்டாலிட்டி என்னென்னா, அவனுக்கு பக்கத்து வீட்டில் என்ன பண்ணாலும் சரி,
ஒரு இடியே விழுந்தாலும் சரி 911க்கு ஃபோன் பண்ணி பக்கத்து வீட்டில் இடி விழுந்திருக்கு என்னென்னு பாருங்கன்னு இவன் படுத்து தூங்கிடுவான். நம்ம எப்படின்னா பக்கத்து வீட்டில் தாளிக்கும் போது தீஞ்சிச்சுனாலே என்ன தாளிச்சிக்கிட்டு இருக்க தீஞ்சிட்டுச்சுன்னு போயிட்டு உள்ளே போய் நம்ம போய் அடுப்பு ஆஃப் பண்ணுவோம். அந்த அளவு நம்ம வந்து எல்லாத்துலேயும் உள்ள மூக்கு நுழைக்கிற கல்ச்சர் நம்ம கல்ச்சர். இது பாசிட்டிவாகவும் நிறையா விதத்தில் யூஸ் ஆகும், நெகட்டிவாகவும் இது வந்து போகும். சும்மா பார்த்தீங்கன்னா எடுத்தவொடனே கேட்பான் என்ன சம்பளம் எப்படி இருக்குது அது போயிட்டு இருக்கு. வெஸ்டர்ன் கல்ச்சர் அதெல்லாம் கேட்கவே மாட்டான். எப்படி நீ வாங்கின, அது எப்படி வாங்கின, இது என்ன பண்ண, அது எப்படி நீ எப்படி வாழ்க்கையை ஓட்டுற, இது மாதிரி 1000 கேள்வி கேட்பான். கல்யாணமே ஆகலையான்னு கேட்பான். கல்யாணம் ஆச்சுன்னா குழந்தைய வரலையா, ஏன்டா இப்போ தானே கல்யாணம் ஆச்சு, நான் கல்யாணம் 4 மாதம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே என்ன குழந்தை, நான் குழந்தையே இல்லையான்னு. குழந்தை வந்து என்ன குழந்தை இவ்வளோ சின்னதாக இருக்குன்னுவான். அப்புறம் என்ன இவ்வளோ இன்னும் பேசலையா நடக்கலையான்னு கேட்பான். அப்புறம் ஸ்கூலில் சேர்த்துட்டா இன்னும் இந்த ஸ்கூலில் தான் சேர்த்திங்களா, அந்த ஸ்கூலில் சேர்க்கலையே, நம்மளுக்கு ஏதாவது நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இது மாதிரி ஆட்களை வச்சு நம்மளுடைய சந்தோஷத்தை கெடுத்துக்க கூடாது. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், சந்தோஷத்துக்கான காரணத்தை சொல்கிறார். நீ சந்தோஷமாக இருக்கணும், அதானே நமக்கு எல்லாமே அல்டிமேட்டு. எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எப்படி நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ரீசனை, அதுக்கான வழிகளை நமக்கு காத்து கொடுக்குறார். நம்முடைய சந்தோஷத்தை நம்ம காத்துக்கொள்கிறதுக்கு அதுக்கான வழிகளை நமக்கு காமிச்சு கொடுக்குறாரு. அதுதான் முதலாவது 6ஆம் வசனத்தில் பார்த்தோம். பிலிப்பியர் 4:6 என்ன பார்த்தோம், ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபம், அதாவது நன்றி செலுத்துதலோடு கூடிய ஜெபம். ஜெபம் பண்ணும்பொழுது ஆண்டவரே நீர் எங்களுக்காக இதை செய்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நன்றி, அப்படி இதுதான் விசுவாசத்தின் ஜெபம். விசுவாசம் என்று காணப்படாத நிச்சயம், காணப்படலை ஆனால் அதை நம்ம கண்டுகொண்டதை போல ஒரு நிஜத்தில் அதை நம்ம ரியாலிட்டியில் நான் பெற்றுக்கொண்டேன், கர்த்தர் எனக்காக செய்து முடித்தார், நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு வாழ்கிறது இது. அப்போ கவலைப்படாமல் ஜெபிக்கணும். சந்தோஷம் நமக்கு இருக்கணும்னா நம்ம சந்தோஷம் நம்ம காத்துக்கொள்ளணும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா முதலாவது சரியானபடி நாம் ஜெபிக்கணும். முதலாவது ஜெபந்தான். ஜெபிப்போமாகனோடனே உட்கார்ந்து முக்காடு போட்டுக்கிட்டு குப்பரை அடித்து விட்டுக்கிட்டு ஓன்னு ஒப்பாரி வைக்கிறது மட்டும் ஜெபம் கிடையாது. ஜெபம்னாலே என்ன நினச்சிக்கிறோம், இருதயத்தின் பாரத்தை ஊட்டுறோம் அப்படின்னு 1000 டயலாக் பேசிக்கிட்டு ஓன்னு ஒப்பாரி வைக்கிறது மாத்திரம் ஜெபம் கிடையாது. ஜெபத்தில் நிறையா காரியங்கள் இருக்குது. எப்போ பாரு ஜெபம்னாலே கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றுறது அப்படியே, அது மாத்திரம் கிடையாது. நீ பார்த்துருக்கீங்களா இப்பெல்லாம் மனபாரங்களை வெளிப்படுத்துகிறோம், தப்பு இல்லை, நம்ம தனியாக இருக்கும்போது கர்த்தரோடு இருக்கும்போது. ஆனால் எந்த நேரமும் அதே மாதிரி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அது ஜெபம்ன்றது ஒரு விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற நேரம். ஆரம்ப வசனத்தில் தாவீது கூட பார்த்தீங்கன்னா கர்த்தாவே அப்படின்ட்டு மாதிரி கலங்கன மாதிரி ஆரம்பிப்பார் சங்கீதங்களை, அந்த ஜெபத்தை. ஆனால் முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா கர்த்தரை நம்பி நான் திட நம்பிக்கையாக இருக்கிறேன் அப்படின்ட்டு அவருடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துவார். ஒருவேளை ஆரம்பத்தில் கொஞ்சம் கலங்கன மாதிரி நம்ம ஆரம்பித்தா கூட முடிவு ஒரு சந்தோஷமாக, எனக்கு கர்த்தர் செய்து முடித்தார், நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறேன், எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்ற ஒரு விசுவாசத்தை வெளிப்படுத்தி நம்ம முடிக்கணும். அப்போ ஸ்தோத்திரத்தோடு கூட விண்ணப்பம். நம்முடைய விண்ணப்பம் என்ன, ஆண்டவரே இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, சிங்காசனத்தை அசைக்கிறேன், இதை உழுக்கிறேன், அதை உழுக்கிறேன், கூரையை பிக்கிறேன், இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் சும்மா டயலாக் தான், இந்த கதைலாம் கிடையாது. கர்த்தருடைய மனதை யார் மாற்ற முடியும்? கர்த்தருடைய மனசில் யாராவது மாற்றிட முடியுமா? நீங்கள் 1000 பக்கெட்டு கண்ணீர் எடுத்துன்னு போயிட்டு இந்தாங்க இவ்வளோ கண்ணீர் வடிச்சிட்டேன், இதை மாற்றிருங்க இப்போ அப்படின்னு மாற்றிடுவாரா கர்த்தர்? அப்படிலாம் அவருடைய சித்தத்தை, அவருடைய சிந்தையை, அவருடைய செயல் திட்டத்தை, அவரோட வழி நடத்துதலை, அவர் போட்ட திட்டங்களை ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, எதை வச்சு மாற்ற முடியாது. சரியா? அப்போ நம்முடைய கண்ணீரை விட ஆண்டவருடைய ரத்தத்துக்கு, நம்ம கை சிந்தின அந்த ரத்தத்துக்கு பலன் அதிகம், அதனுடைய வல்லமை அதிகம். அதை பயன்படுத்தி ஸ்தோத்திரத்தோட நன்றி செலுத்துதோடனே கூட விண்ணப்பம், எனக்கு இதை நீர் செய்தீரே அதற்காய் நன்றி, இதுதான் ஜெபம். சரியா? அப்போ சரியானபடி நம்ம ஜெபிக்கணும். ரெண்டாவது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம போன செய்தியில் நம்ம பார்த்துட்டோம். சரியானபடி கவலை இல்லாமல் நம்ம ஜெபிக்கிறத நம்ம பார்த்துட்டோம். ரெண்டாவது 8ஆம் வசனம்,
அவைகளை மாத்திரமே உங்களுடைய சிந்தை என்னவா இருக்கணும், இது மாத்திரம் தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. அப்போ சரியானபடி ஜெபம் பண்ணுங்க, சரியானபடி சிந்திங்க. உங்களுடைய சந்தோஷம் உங்களுக்கு காத்து கொள்ளப்படணும், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும், எல்லா சூழ்நிலையிலும் மன ரம்யமாக இருக்கணும். சொல்கிற 7ஆம் வசனம் சொல்கிறது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும்னு சொல்கிறாருல்ல. அப்போ உங்களுடைய அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எல்லா சமயத்துலேயும் மன ரம்யமாக, மன அமைதியாக, பதட்டப்படாமல், பதறி நீங்கள் செயல்படாமல் ஒரு அமைதியிலுள்ள ஜீவம் பண்ணணும்னா ஜெபிக்கணும். அந்த ஜெபம் சரியானபடியான ஜெபமாக இருக்கணும். கர்த்தர் காட்டி கொடுத்த விதத்தில் ஜெபிக்கணும். ஆதி அப்போஸ்தலர்கள் செய்த ஜெபத்தை போல இருக்கணும். வேதம் நமக்கு காட்டி கொடுக்குற பரிசுத்தவான்கள் செய்தபடி இருக்கணும். சரியானபடி நம்முடைய ஜெபம் ஸ்தோத்திரத்துடனே கூடிய, நன்றி செலுத்துதலுடனே கூடிய விண்ணப்பமாக இருக்கணும். நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய விண்ணப்பமாக இருக்கணும். அது 2வது, சரியானபடி சிந்திக்கணும். இந்த சிந்தைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி சிந்திக்கணும், எப்படிப்பட்ட நம்முடைய சிந்தை எப்படி இருக்கணும் அப்படின்னா, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளை மாத்திரம் சிந்திங்க. உங்களை சிந்தைன்றது அது மாத்திரம் தான் இருக்கணும், வேற எதுவும் இருக்கக்கூடாதுன்றாரு. இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா எபேசியரில் வாசிக்கும் பொழுது, எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சிங்கன்னா, இப்போ அங்கே எப்படி சிந்திங்கன்னு காமிச்சு கொடுக்குறாரு, இங்கே எப்படி நீங்கள் சிந்திக்க கூடாதுன்னு காமிக்கிறாரு. எதை செய்யணும்னு சொல்கிறாரு, எதை செய்யக்கூடாதுன்னு என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, மற்ற கர்த்தரை அறியாத ஜனங்கள், கர்த்தரை தெய்வமாக கொண்டிராத ஜனங்கள், கர்த்தரை பற்றிதான சுத்தமான அறிவு இல்லாத ஜனங்கள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி கர்த்தரை ஏற்றுக்கிட்டீங்க, கர்த்தரை அரைச்சிக்கிட்டீங்க, கர்த்தரை பிடிச்சிக்கிட்டீங்க, கர்த்தரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கீங்க. இப்போ உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அங்கமாக இருக்கிறார், கர்த்தர் தான் தலைவராக இருக்கிறாரு, கர்த்தர்கிட்ட உங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டீங்க. இனி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அந்த மாதிரி கர்த்தரை அறியாத ஜனங்கள் சிந்திக்கிற மாதிரி நீங்கள் சிந்திக்கக்கூடாது அப்படின்ட்டு இங்கே சொல்கிறாரு. சொல்லிட்டு 24ஆம் வசனம் வரைக்கும் வாசி பார்த்தீங்கன்னா, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினாலே தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து. ரொம்ப அடர்த்தியான வார்த்தைகள் இதெல்லாம். அப்படியே வாசிக்கும் பொழுதே நம்மளுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்து நம்மளுக்கு சத்தியங்களை காமிச்சு கொடுக்குற ஒரு வேத வசனங்கள் இதெல்லாம். வாசிங்க. அசுத்தங்களை ஆவலோடு நடப்பிக்கிறாங்களாம். அது தீமை, ஆனால் ரொம்ப என்ஜாய் பண்ணி செய்வான். பார்த்துருக்கீங்களா? பாவத்தை என்னடா நமக்கு தெரியும், பாவம்னு தெரியும், அவனுக்கும் தெரியும் தப்புன்னு, ஆனால் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி அவன் விரும்பி செய்வான், ரொம்ப விதாவன் செய்வான். நீங்களோ இப்போ கர்த்தரை அறிந்தவர்களே நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தரை நீங்கள் இப்படி கற்றுக்கல, அப்போ கர்த்தரை நம்ம கற்றுக்கணும். ஏன் பைபிள் ஸ்டடி ரொம்ப முக்கியம்னு தெரியுதா? இப்போ நம்ம 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 சர்ச்சில் பைபிள் ஸ்டடி அதிகம். எல்லா ஜெபத்துலையும் பைபிள் ஸ்டடி. பரிந்துரை ஜெபம்னாலும் அதில் ஒரு பைபிள் ஸ்டடி, ஆயத்த ஜெபம்னா அதில் ஒரு பைபிள் ஸ்டடி, எல்லா ஜெபத்துலையும் ஒரு பைபிள் ஸ்டடி உள்ள விட்டாச்சு. புரியுதா? அப்போ ஏன் ரொம்ப முக்கியம்? அப்போ கற்றுக்கணும். நீங்கள் கற்றுக்கல வேற ஒன்றுனா அந்த தியாலஜிக்கல் எரர் வரும். இறையியல் ரீதியான பிறழ்வுகள் அங்கே தான் ஏற்படுது. வேத வசனத்தை முன்னிறுத்தாமல் வாழ்வின் அனுபவங்களை முன்னிறுத்தும் பொழுது இறையியல் பிறழ்வுகள் ஏற்படுது. அப்போ கற்றுக்கணும்.
இப்போ எந்த விதமாக கற்றுக்கொள்ளல, இப்படி தான் கற்றுக்கல. இந்த கர்த்தரை அறியாத ஜனங்கள் கற்றுக்குறாங்க பண்ணுறாங்களா, அது மாதிரி நீங்கள் கற்றுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. 24 வரைக்கும் வாசிங்க. அந்த மனுஷன் எப்படிப்பட்டவன்? அவன் கெட்டு போகிற மனுஷன், அவன் மோசமான மனுஷன், அவன் கெட்டு போகிறவன். அந்த கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போடுங்க. உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை புட் ஆன் புட் ஆஃப். நீங்கள் எதை களைஞ்சி போடணும், எதை தரித்து கொள்ளணும். அப்போ தரித்து கொள்ளணும் அப்படின்னா அதுதான் வெளிப்படும். நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேங்க அப்படின்னா அது உங்கள் வாழ்க்கையில் உங்களை பார்த்தாலே தெரியணும். அதான் இங்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக எழுதியிருக்கிறாரு. அதை அவருடைய நரேட்டிவ் இருக்குல்ல, அந்த சொல்கிற விதம் இருக்குல்ல, அதை யாருமே பீட் பண்ண முடியாது. அதான் சொல்லுவாங்க, நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு விஷயத்த இதை விட பெஸ்ட்டாக சொல்லவே முடியாது. இப்போ நம்ம பிரசங்கம் பண்ணுறேன் அப்படின்னா நான் திருப்பி கேட்டேன்னு வச்சுங்களேன், இப்படியா பிரசங்கம் பண்ணியிருக்கேன், இது என்ன கொஞ்சம் இப்படி சொல்லியிருக்கலாமே அப்படிலாம் நிறைய தோணும் எனக்கே. உங்களுக்கே தோணுதில்ல? ஒழுங்காக பேசலாம் பாரு அப்படின்னு அப்படி எனக்கே தோணும். ஆனால் இங்கே இவர் வாசிக்கிற இப்போ ஒரு விஷயம், ஒரு கருத்தை சொல்கிறாருல்ல, இதை விட பெஸ்ட்டாக சொல்ல முடியாது, இதை விட சிறந்த விதத்தில் சொல்ல முடியாது. அவர் சொல்கிறாரு, பழைய மனுஷனை நீங்கள் களைஞ்சு போட்டுருங்க. இப்போ உங்களை பார்க்கும் பொழுது புதிய மனிதன் தெரியணும். அப்போ நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்கள் எல்லாமே கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். அப்போ எதை செய்யணுன்ட்டு அங்கே சொல்லிட்டாரு, எதை செய்யக்கூடாதுன்னு இங்கே நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இன்னும் நீங்கள் வீட்டில் போய் கூட வாசிச்சு பாருங்கள். ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் ரோமர்களுக்கு எழுதும்பொழுது என்ன சொல்கிறாரு, அவர்கள், அதாவது இங்கே சொல்கிறார்ல, மற்ற புறஜாதிகள் அப்படின்னும் பொழுது கர்த்தரை அறியாத, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கர்த்தரிடத்தில் தங்கள் வாழ்க்கை அர்ப்பணிக்காதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்களை பற்றி சொல்லும் பொழுது தேவனை அறிந்து தேவனை மகிமைப்படுத்தாமல், ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தேவனை அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமல் இருக்கிறாங்களாம். தேவனுடைய சத்தியத்தை மாற்றுபவராக இருக்கிறாங்க. தேவனை அறிகிற அறிவில் அவங்க பற்றி கொள்ள மனதாக இல்லாமல் இருக்கிறாங்க. இவங்க உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. அசுத்தங்களை ஆவலோடு நடப்பிக்கிறாங்க. தீயதை செய்ய அவங்க தீவிரிக்கிறாங்க. இப்படிப்பட்ட மாதிரி நாம் கர்த்தரை கற்றுக்கொள்ளலை. இந்த மாதிரி நம்ம கர்த்தரை கற்றுக்கொள்ளவில்லை. அதான் 4:20 எபேசியர் 4:20 சொல்கிறாரு. 21 பார்த்தீங்கன்னா, இயேசுவினிடத்தில் சத்தியத்தின்படியே, அந்த ரியாலிட்டி சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டு அறிந்து போதிக்கப்பட்டீர்கள். போதகத்தை விரும்பணும், மேஜிக்கை விரும்பக்கூடாது. நல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சு ஆராதனை செய்கிறோம், கர்த்தரை மகிழ்ச்சியாக ஆராதிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் நம்ம வாஞ்சை, அந்த போதனையில் வாஞ்சை இருக்கும். போதனை இல்லாத இடங்களில் பாவம் உண்டாகும். இல்லை, வேதவசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. போதனை இல்லை அப்படின்னா பாவம் தான். ஏன்னா அங்கே ஏதோ ஒரு இதில் சுயம் வெளிப்பட்டுரும். போதனைன்றது கர்த்தருடைய போதனை. நான் வாட்டுக்கு ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கக்கூடாது, ஏதோ என் மனசில் தோணுனதெல்லாம் நான் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. வேதம் என்ன சொல்லுதோ அதுதான் நான் சொல்லணும். அப்போ போதிக்கிற நான் போதிக்கப்படணும். நான் போதகத்தை விரும்பணும். இல்லை, நான் போதிப்பேன், நான் போதிக்கிறவனாக இருக்கிறேன், நான் யாருடைய போதகத்தையும் நான் கேட்க மாட்டேன். நான் என் செவிகளை நானே ஒரு பெரிய போதகர், நான் ஒருத்தர் கேட்கணுமா? அப்படிலாம் யாருமே எப்பொழுதுமே நினச்சிடக்கூடாது. நீங்களாம் கர்த்தருடைய பெரிய பெரிய ஊழியக்காரங்களாக ஆகும்பொழுது சொல்கிறேன், நல்லா பெரிய வல்லமையாக நீங்கள் செய்யும்பொழுது, கர்த்தருக்காக எழுது பிரகாசித்து நீங்கள் பெரிய அளவில் நீங்கள் இருக்கும் பொழுதும் நீங்கள் கற்றுக்கொள்கிறவர்களின் இருதயம் இருக்கணும். இந்த கற்றுக்கொள்கிறவர்களின் இருதயம் எப்பொழுதுமே உங்களுக்கு இருக்கணும்.
அப்போ முதலாவது நம்ம ஜெபத்தை நம்ம கரெக்டாக செய்யணும், நம்முடைய சிந்தையை காத்துக்கொள்ளணும். ஏன்னா சிந்தைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து ஒரு விதை போன்றது. நம்முடைய எல்லா செயல்களுக்கும் அஸ்திவாரம் சிந்தை தான். சிந்தை அது வந்து ஒரு விதை மாதிரி. அந்த சிந்தை உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா அது என்ன பண்ணும், அப்படியே உங்களுக்குள்ளாக கலந்து அது ஒரு செயலாக மாறும். செயலாக மாறுது, நீங்கள் அப்படியே அதன்படியே நீங்கள் செஞ்சிட்டு இருக்கீங்கன்னா அது ஒரு பழக்கமாயிரும். அதான் ப்ராக்டிஸ். அது வந்து ஒரு பழக்கமாயிரும், ஒரு ஹேபிட்டாக மாறிடும். சரியா? அது ஒரு ஹேபிட்டாக மாறிடும். அடுத்தது இந்த ஹேபிட் தொடருது. இப்போ சிந்தை ஃபஸ்ட்டு ஆரம்பம், இந்த சிந்தையில் இருக்கிறது செயலாக மாறி இது ஒரு பழக்கமாக மாறுது. இதுதான் உங்கள் குணமாக மாறிடும். இது வந்து இதுதான் உங்களுடைய கேரக்டராக மாறிடும். நல்லா பார்த்துக்கோங்க. சிந்தையில் ஆரம்பிக்கிறது செயலில் வந்து அது வந்து ஒரு ஹேபிட்டாக மாறி பழக்கமாக மாறி அது கடைசியாக எதுவாயிருது, ஒரு குணமாக மாறிடுது, கேரக்டராக மாறுது. இந்த கேரக்டர் தான் நம்முடைய வாழ்வை நடத்தும் ஆற்றலாக மாறுது. நீங்கள் யார் ஒருத்தரை பற்றி பேசும்பொழுது சொல்லுவாங்க, அவங்க எந்த நேரம் இப்படியே பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்க இப்படிப்பட்ட ஆள், அவங்க இப்படி பேசுவாங்க, அவங்க அன்பு நிறைந்தவர்களாக இருப்பாங்க, அவங்க ரொம்ப விசுவாசத்தோடு பேசுவாங்க. இப்படிலாம் ஒருத்தரை பற்றி நம்ம பேசுகிறோம்ல, இது இந்த அவங்க வாழ்க்கையே அதை வச்சு தான் அவங்க ஹேபிட். அதாவது அவங்க வாழ்க்கையே அதில் தான் நடந்து போகுது, அதில் தான் அவங்க வாழ்க்கையை நடத்துகிறாங்க, அவங்க வாழ்க்கையை அப்படி தான் இது பண்ணுறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் யாரை பற்றி ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு அவங்கள திருப்திப்படுத்தவே முடியாது. அப்போ இது அப்படியே ரூட் காஸ் எங்கே போனீங்கன்னா இது வந்து எப்படி ஆயிடுச்சு, இந்த வாழ்க்கை இயக்கும் அந்த ஆற்றல் முன்னாடி அது உங்களுடைய குணமாக கேரக்டராக இருந்துச்சு. இந்த கேரக்டர் எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அவங்க அதில் தான் பழக்கமாக இருந்திருக்காங்க. அதே எப்பயாவது ஒரு முறை செஞ்சது மறுபடியும் அதே செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அது கடைசியாக போய் பார்த்தா சிந்தையில் ஆரம்பிச்சது. சிந்தையில் ஆரம்பித்து அது எங்கே போய் முடியுது பாருங்கள் இல்லை? அப்போ இந்த சிந்தைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ சிந்தையில் ஆரம்பித்து செயலாக வருது, மூணாவது பழக்கமாகுது. சிந்தையில் ஆரம்பிக்கிற காரியம் செயலாக மாறுது, செயலாக இருக்கிறது பழக்கமாக இருக்குது, பழக்கமாக இருக்கிறது குணமாக மாறுது. இந்த குணம் தான் வாழ்க்கையை இயக்கும் ஆற்றலாக மாறுது. அதனால தான் சரியானபடி சிந்தியுங்கள், சரியானதை சிந்தியுங்கள். உங்கள் சிந்தை வந்து கர்த்தருடைய வசனமாக இருக்கணும், வசனத்தின்படி உங்கள் சிந்தையை காத்துக்கொள்ளணும். ஏன் இதெல்லாம் சொல்கிறாரு? யோசுவாவில் சொல்லும்பொழுது யோசுவா 1:8 பார்த்தீங்கன்னா யோசுவாவுக்கு வந்து பயங்கரமான அந்த அட்வைஸ் அது. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி செய்யணும். அப்படின்னா இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அதுதான் உங்கள் சிந்தையாக இருக்கணும். அதுதான் உங்கள் சிந்தையாக இருக்கும் பொழுது அப்போ செயல் வந்து என்ன பண்ணும், வெளிப்படும். அப்போ சிந்தை செயலில் வெளிப்படும். நீங்கள் செயலில் வெளிப்பட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அது ஒரு பழக்கமாக மாறும். அந்த பழக்கம் உங்கள் குணநலமாக மாறும். அந்த குணம் தான் உங்கள் வாழ்க்கையை நடத்துகின்ற ஆற்றலாக மாறும். வசனத்தை நீங்கள் வந்து அதிகமாக நேசித்து வசனத்தை வாசித்து வேத வசனத்தை கற்றுக்கொண்டு வேத வசனத்தோடு கூட நேரத்தை செலவு பண்ணணுன்ற சிந்தை உங்களுக்கு உண்டாச்சுன்னா அது செயலில் வெளிப்படும். செயலில் வெளிப்பட்டுச்சுன்னா அது ஒரு பழக்கமாக மாறும், ப்ராக்டிஸாக மாறும். சமீபத்தில் ஒரு அங்கிள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்படியே ஒரு மாதிரி இருந்தார். என்னன்னு கேட்டால் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஆள் அப்படியே ஹோட்டலுக்கு வந்தார், ஒரு மாதிரி இருந்தார். என்ன இன்றைக்கி வாக்கிங் போலப்பா, ஒரே டென்ஷனாக இருக்குன்னாரு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன், இங்கேருந்து 2 கிலோமீட்டர் போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் தான் போல, இத்தனை வருஷமாக போனவர் ஒரு நாள் போல, அவருக்கு அது ஒரு பெரிய என்னமோ பெருசாக இழந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு நாள் ரீசெண்டாக அந்த ஆண்டியை பார்த்தோம். அவங்க சொல்கிறாங்க ஒரு நாள் தான் போல, அதுக்கு வந்து நைட்டெல்லாம் ஒரே புலம்பிகிட்டு இருக்கிறாரு. டெய்லி நடந்து அது ஒரு ப்ராக்டிஸாக மாறி பழக்கமாக மாறி ஒரு நாள் போனால் இன்றைக்கி நடக்கவே இல்லைன்ட்டு அதுவே வந்து ஒரு பெரிய குறையாக மாறி அது வந்து ஒரு இதாக இருக்குது. அப்போ சிந்தையில் இருக்கிறது செயலில் மாறுது, அது ஒரு குணமாக மாறிடுது. அது வந்து அப்படியே அதுதான் அந்த பழக்கம்ன்றது அப்படியே குணமாக மாறுது. இந்த யாராவது ரொம்ப ஒருத்தவங்களை பற்றி இன்னொருத்தவங்க பேசுகிறதா ஒருத்தவங்க வாழ்கிறாங்க வச்சுங்களேன், எப்போ பாரு புறங்குறவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த அது வந்து எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னா அது அவங்களுக்கு குணமாக மாறிடுச்சு. ஏன்னா அது ஒரு பழக்கமாக வச்சுருந்தாங்க, அது செயலில் வெளிப்படுத்துனாங்க. முன்னாடி பார்த்தா அது சிந்தையில் இருந்தது செயலில் வெளிப்பட்டு அது ஒரு பழக்கமாக மாறி அதுவே குணமாக மாறி கடைசியில் அதுதான் அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு போகுது. அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம சிந்தையை காத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது.
அதனுடைய பொறுப்பு நமக்கு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு பாருங்க 8ல் எப்படி நம்ம சிந்தை எப்படி இருக்கணும் அப்படின்னா உண்மை உள்ளவைகள் எவைகளோ. ஃபஸ்ட்டே 8 காரியத்தை சொல்கிறாரு. இதில் முன்னாடி ஃபஸ்ட்டே சொல்கிறது உண்மை உள்ளவைகள் எவைகளோ. ஏன் உண்மையை பற்றி ஃபஸ்ட்டு சொல்கிறாரு? நீதி உள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எதையோ சொல்லியிருக்கலாம். விசுவாசம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எதை பற்றி சொல்லாமல் முதலாவது சொல்கிறதே உண்மையை ஏன் சொல்கிறாருன்னா, பிசாசானவன் பொய்யனாக இருக்கிறான், அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாக இருக்கிறான். அப்போ உண்மை உள்ளவைகள் எவைகளோ அதையே நீங்கள் என்ன பண்ணுங்க, சிந்திங்க. இன்னைக்கு நம்மளுடைய இதில் வந்து ஏஐ ரொம்ப பயங்கரமாக ரோல் பண்ணுது இல்லை? ஏஐ எதை பார்த்தாலும் நமக்கு ரியாலிட்டி மாதிரியே இருக்குது. அது என்னடா அது இப்படி இல்லாமாடா நடக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு குழந்தை அப்படி பேசுது, இப்படிலாம் குழந்தை பேசாதே அப்படின்னா அப்புறம் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்ட்டு நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. கொஞ்சம் வயசானவங்களாம் பார்த்தீங்கன்னா காலம் ரொம்ப கெட்டு போச்சுப்பா, குழந்தைங்களாம் எப்படி பேசுது தெரியுமா அப்படின்ட்டு ரீல்ஸை பார்த்துட்டு, குழந்தெல்லாம் எப்படி பேசுது தெரியுமா, எங்கள் காலத்தெல்லாம் குழந்தெல்லாம் ரொம்ப லேட்டாக தான் பேசும், ஸ்கூலுக்கெல்லாம் போனதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிக்கும். இப்போ பாரு சின்ன சின்ன குழந்தைங்களாம் அப்படி பேசுது. நானும் ஏன்னா நம்மள்ட்டும் ஒரு பயங்கரமான ஒன்று இருக்குல்ல, அதனால் பயங்கரமாக பேசுன்னு அப்படி தான் ஏதோ சொல்கிறாருன்னு பார்த்தா அப்புறம் ஃபோனில் காமிச்சார். அது ரொம்ப பயங்கரமாக இல்லைங்க இது வந்து ஏஐ மூலமாக ரெடி பண்ணுதுன்னா, என்னப்பா அப்படியே பேசுது, குழந்தை பேசுது, அப்படியே ஏஐன்றீங்கன்னா அப்படியே ரியாலிட்டியில் அப்படியே என்ன பண்ணுறாங்க, அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, ரொம்ப ரியாலிட்டியில் அதை காமிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ ரொம்ப பயங்கரமாக நிஜமாக இருக்கிறதை போன்ற தோற்றத்தை அவங்க நமக்கு காமிக்கிறாங்க. அப்போ உங்களுடைய சிந்தை எப்படி இருக்கணும்னா உண்மையை பேசுகிறதா இருக்கணும், உண்மையாக இருக்கணும், ரியாலிட்டியில் இருக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸ் எங்கே பார்த்தாலும் அவங்களுடைய போராட்டம், அவங்களுடைய காரியங்கள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அந்த கமெண்ட்ஸில் தான். ஏன்னா வெளியே போய் இறங்கி செய்ய தேவையில்லை, வெளியே போகவே தேவையில்லை, சும்மா கையில் வச்சுக்கிட்டே நம்ம இது பண்ணிடுறோம். மினிஸ்ட்ரி அப்படி தான் ஆகிப்போச்சு. எதை பார்த்தாலும் அவங்க ஒரு குறை சொல்லுது, அது அப்படி பேசிட்டாரு, இது இப்படி பேசிட்டாரு, அதை அப்படி செஞ்சுட்டாரு, இதை இப்படி செஞ்சுட்டாரு, அது பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டாரு, அதை அப்படி செஞ்சுருக்கலாம், இதை செஞ்சுருக்கலாம், இது எப்படி தெரியுமா அப்படின்னு ஏதோ ஒரு சஜஷன் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது தப்பும் கிடையாது, ஆனால் அது கொஞ்சம் ஓவராகவும் போகவும் கூடாது. களத்தில் இறங்கணும், ரியாலிட்டியில் இறங்கி வேலை செய்யணும், நிஜத்தில் இறங்கி வேலை செய்ய கற்றுக்கொள்ளணும். அப்போ உண்மை உள்ளவைகள், வாட் இஸ் ட்ரூ, எதெல்லாம் நிஜமோ அது அந்த அது அந்த வார்த்தை ரொம்ப சூப்பரான வார்த்தை. எது நிஜம், ரியாலிட்டியில் வாழுங்க, கற்பனை உலகத்தில் வாழாதீங்க அப்படின்றார். அப்போ தான் நம்மளோட சந்தோஷம் காத்துக்கொள்ளும். அப்படியே கற்பனையில் மிதந்துக்கிட்டு இருந்துட்டு திடீர்னு கண்ணு முழிச்சு பார்க்கும்போது தெளிவடைஞ்சோன்னே பார்த்தா ரியாலிட்டியை பார்த்தா ஆட என்னடா இது வாழ்க்கை, இது ஒரே மோசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ ரியாலிட்டி அந்த ட்ரூவில் நீங்கள் வாழுங்க. ரெண்டாவது சொல்கிறாரு பாருங்க, ஒழுக்கம் உள்ளவைகள், அதாவது ஹானரபிள், கண்ணியமானவைகள். உங்கள் ஃபஸ்ட்டு என்னது உண்மை, ரெண்டாவது கண்ணியமானவைகள். எதெல்லாம் கண்ணியமானவைகள், எதெல்லாம் கணத்திற்குரியவைகள், எந்த செயல் கணத்தை வெளிப்படுத்தும், அது அப்படிப்பட்ட சிந்தை உங்களுக்கு இருக்கணும். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 3:8 வாசிங்க. திருப்பியும் பார்த்தீங்கன்னா அப்படியே 11ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, அந்தபடியே ஸ்திரீகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும். அப்போ கண்ணியமான ஒரு வாழ்க்கை, கண்ணியமான ஒரு வாழ்க்கையை, நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதுல இங்கே அப்போஸ்தலன் இப்போ நம்ம கற்றுத்தரார். அதே போல் தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் சொல்லுது, முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும். அப்போ இந்த நல்லொழுக்கம்ன்றதை மறுபடியும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே வர்றார். தீமோத்தேயுக்கும் தீத்துக்கும் அந்த நல்லொழுக்கத்தை அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறார். அதான் கண்ணியம், கண்ணியமானவைகள், உண்மையானவைகளை சிந்திங்க, கண்ணியமானவைகளை நீங்கள் சிந்திங்க. அடுத்தது என்ன சொல்கிறாரு, அது வந்து எப்படி சொல்லலாம்னா நேர்மையானவைகளை சிந்திங்க. உங்கள் சிந்தைன்றது நேர்மையானதாக இருக்கணும், அதில் வந்து ஒரு நீதி இருக்கணும், அதில் ஒரு நேர்மை உள்ளதாக இருக்கணும். அடுத்தது தூய்மையானதாக, பியூர்,
கற்புள்ளதாக அப்படின்போது அது ஒரு தூய்மையான சிந்தையா இருக்கணும். தூய்மையான சிந்தையா இருக்கணும். அடுத்தது அதாவது லவ்லி அப்படின்னும் பொழுது விரும்பத்தக்கவைகளை, விருப்பத்தையும் செய்கையும் நமக்கு உண்டாக்குறார். விரும்ப வேண்டியதை விரும்புங்க. மனசு எதேதோ விரும்ப சொல்லும், அதுக்கெல்லாம் ஒரு கடிவாளத்தை போட்டு விரும்ப வேண்டியவங்களுக்கு விருப்பமும் இருக்கணும். விருப்பமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை வேதவசனம். விரும்ப வேண்டியவைகளை விரும்பணும், சரியானவைகளை விரும்பணும். சரியா? எப்படி சரியானவைகள்னு தெரியும்? நீங்கள் நினச்சிக்கிட்டா அது சரியானது கிடையாது. வேத வசனத்தின் வாசிங்க, ஜெபிங்க, கர்த்தருடைய வலியுறுத்தல் பாருங்கள். அது உங்கள் சுய பெருமையை காமிக்குதா, உங்கள் சுய மேட்டிமையை காமிக்கிறதுக்காக செய்தா, உங்கள் சுய இச்சைகளை வெளிப்படுத்துறதுக்காக விரும்புகிறீங்களா, இல்லை உங்கள் சுயம் தூண்டுறதுனால, மாம்ச இச்சைகள் தூண்டுறதுனால நீங்கள் விரும்புகிறீங்களா அப்படின்னு பார்த்துட்டு எதற்காக நீங்கள் விரும்புகிறீங்கன்னு பாருங்கள். அது உங்கள் சுயத்திற்காக நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா அது தப்பு. அதில் கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய விருப்பம், கர்த்தருடைய மகிமை, கர்த்தர் மகிமைப்படுறாரு, கர்த்தர் பிரியப்படுவார்னா அது சரியான விருப்பம். சரியா? அப்போ விரும்ப வேண்டியவைகளை விரும்பணும். அப்போ முதலாவது நிஜமானவைகளை சிந்திங்க, ரெண்டாவது கண்ணியமானவைகளை சிந்திங்க, மூணாவது நேர்மையானவைகளை சிந்திங்க, நாலாவது தூய்மையானவைகளை சிந்திங்க, ஐந்தாவது விரும்பத்தக்கவைகளை, அன்புள்ளவைகள்லாம் விரும்பத்தக்கவைகளை நீங்கள் சிந்திங்க. அடுத்தது வேதவசனம் சொல்லுது நற்கீர்த்தி உள்ளவைகள். நற்கீர்த்தி உள்ளவைகள்லாம் பாராட்டுதலுக்குரியவைகள். நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய போகிறீங்க அப்படின்னா அது பாராட்டுதலுக்கு தகுமா? அதனால் நீங்கள் பாராட்டப்படுவீங்களா? அது ஆனால் நீங்கள் நல்லது செஞ்சால் ஜனங்க பாராட்டுவாங்கன்னு கேட்டால் பாராட்டலாம் மாட்டாங்க. ஆனால் அது பாராட்டுதலுக்குரியவைகள். நீங்கள் உங்களுக்கே தெரியும் பாராட்டுதலுக்கு உரியவைகள் அப்படின்னா அதை சிந்திங்க. அடுத்தது புண்ணியம் அப்படின்றாரு. அப்போ அதாவது நற்பண்பு, நல்ல பண்புகள், அதன் அடிப்படையில் சிந்திங்க. புகழ் அப்படின்னா போற்றுதலுக்குரிய. நீங்கள் செஞ்சீங்கன்னா அதனால் நீங்கள் வாழ்த்து பெறுவீங்களா? அதனால் பா இவ்வளோ வாழ்க்கையில் அவன் ஒரு நல்லது செஞ்சிட்டான்ப்பா அப்படின்ட்டு அவங்க மனதில் நினைக்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இருக்குதா? போற்றுதலுக்குரியவைகளை இப்படிப்பட்ட சிந்தை இருந்துச்சுன்னா என்னென்னது? பைபிளில் போட்டிருக்கப்படி உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்திங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நிஜமானவைகள் எவைகளோ, கண்ணியமானவைகள் எவைகளோ, நேர்மையானவைகள் எவைகளோ, தூய்மையானவைகள் எவைகளோ, விரும்பத்தக்கவைகள் எவைகளோ, பாராட்டுதலுக்குரியவைகள் எவைகளோ, நற்பண்புகள் எவைகளோ, போற்றுதலுக்குரியவைகள் எவைகளோ அவைகளையே நீங்கள் சிந்திங்க. அவைகளை மாத்திரம் சிந்திங்க. இப்படிப்பட்ட சிந்தை இருந்துச்சு அப்படின்னா உங்கள் செயல் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அந்த நிச்சயமான, கண்ணியமான, நேர்மையான, தூய்மையான, விரும்பத்தக்க, பாராட்டுதலுக்குரிய, நற்பண்புகளுடைய, போற்றுதலுக்குரிய சிந்தை உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது என்னவா மாறும்? செயலாக மாறும். இப்படிப்பட்டவைகள் உங்களுக்கு உடைய பழக்கமாக மாறிடும். கடைசியில் இப்படிப்பட்டவைகள் தான் உங்கள் குணமாக மாறிடும். இது உங்கள் வாழ்க்கையை நடத்தும் மாற்றலாக கடைசியாக அல்டிமேட்டாக மாறிடும். புரியுதா? அப்போ சிந்தை எவ்வளோ முக்கியம் இல்லை? இப்படிப்பட்டவைகள் நிஜத்தில் ரியாலிட்டி, ஒழுக்கம் உள்ளவைகள், நீதி உள்ளவைகள், நற்பண்புகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், நேர்மையானவைகள், நீதியானவைகள், கர்த்தரால் விரும்பத்தக்கவைகள், இவைகளே மாத்திரம். இதுலேருந்து மற்ற காரியங்களை ஆட் பண்ணிடக்கூடாது. இதுலேயே இது வந்து ஹோல் பேக்கேஜ், இதுலேயே எல்லாமே அடங்கிடும். இதுலேயே முழுக்க இதுலேயே எல்லாமே அடங்கிடும். இப்படிப்பட்டவைகளை மாத்திரம் நீங்கள் சிந்திக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க? எது உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பாரத்தை கொடுக்குது, ரொம்ப வேதனையை கொடுக்குது அப்படின்னா ஏதோ ஒன்று இதில் இல்லாமல் இருக்கும். நீங்கள் இந்த லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு சில விஷயங்கள் தனிப்பட்ட விதத்தில் சொல்கிறேன், தனிப்பட்ட விதத்தில் நமக்கு ஒரு பாரம் இருக்கும். ஏன்னா இதில் ஒரு லேக், இதில் ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு லேக் இருக்கிறதுனால தான். அப்போ நம்ம சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா நிஜமானது எது, ரியாலிட்டி எது, ட்ரூ எது, நிஜம், அந்த நிஜமானவைகளை நீங்கள் சிந்திங்க. கண்ணியமானவைகளை, அதாவது ஹானரபிள், ஒரு கண்ணியமானவைகளை சிந்திங்க, நேர்மையானவைகளை சிந்திங்க, தூய்மையானவைகளை சிந்திங்க,
விரும்பத்தக்கவைகளை நீங்கள் சிந்திங்க. அடுத்தது பாராட்டுதலுக்குரியவைகளை சிந்திங்க, நற்பண்புகளுக்குரியவைகளை சிந்திங்க, போற்றுதலுக்குரியவைகளை சிந்திங்க. நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சிந்தை இருக்கும் பொழுது நிச்சயமாக அது நம்மளை பெரிய விதத்தில் நடத்தும். வேத வசனம் நமக்கு இப்படிப்பட்ட சிந்தையை நம்ம செயல்படுத்தணும், இப்படிப்பட்ட சிந்தையில் தான் நாம் இருக்கணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக நமக்கு காமிச்சு கொடுக்குது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் ஒரு வசனத்தை வாசி நம்ம நிறைவு செய்யலாம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இல்லாமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலனுள்ளதாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள்ளாக கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய். நல்லா பாருங்க, சிறைப்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. உங்க சிந்தையை சிறைப்படுத்துங்க. தேவையில்லாத காரியம் வருதா, அதை சிறைப்படுத்துங்க, அதை அரெஸ்ட் பண்ணுங்க, அதை கட்டுப்படுத்துங்க. அந்த ஆற்றலை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அப்போ கட்டுப்படுத்த வேண்டியது யாரு? வெளியாள் கிடையாது. அதை கட்டுப்படுத்த வேண்டியது யாரு? நீங்க தான். உங்க சிந்தையை கட்டுப்படுத்த வேண்டியது நீங்க தான். எது நிஜமில்லாத காரியங்களை சிந்திக்குதா கட்டுப்படுத்துங்க. நேர்மை இல்லாத காரியங்களை சிந்திக்குதா கட்டுப்படுத்துங்க. கனத்துக்குரியவைகள் இல்லாத காரியங்களை சிந்திக்குதா அதை கட்டுப்படுத்துங்க. அதை போட்டு உள்ள தள்ளுங்க. அதை சொல்றாங்களா, பிடிச்சி உள்ள தள்ளுங்க சார் அவனை அப்படின்றாங்கல்ல, அது மாதிரி அதை பிடிச்சி வெளியே தள்ளிடுங்க. உங்கள்கிட்ட இருந்து வெளியே தள்ளிடுங்க. உங்களுக்குள்ளேயே அது என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அதை அரெஸ்ட் பண்ண கற்றுக்குங்க. அதான் சொல்கிறாரு இங்கே ரொம்ப தெளிவாக நமக்கு. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அப்போ மறுபடியும் சொல்கிறேன், நிஜமானவைகளை சிந்திங்க, கண்ணியமானவைகளை சிந்திங்க, நேர்மையானவைகளை சிந்திங்க, தூய்மையானவைகளை சிந்திங்க, விரும்பத்தக்கவைகளை சிந்திங்க. 6வது பாராட்டுதலுக்குரியவைகளை சிந்திங்க, நற்பண்புகளுக்குரியவைகளை சிந்திங்க. கடைசி 8வது போற்றுதலுக்குரியவைகளை சிந்திங்க. இப்படிப்பட்ட சிந்தை உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒருத்தர் உங்கள் சந்தோஷத்தை எடுத்துப்பட முடியாது. அப்போ முதலாவது என்ன செய்யணும்? சரியானபடி ஜெபிக்கணும். 2வது சரியானபடி சிந்திக்கணும். 3வது சரியானபடி வாழணும். அடுத்த வாரத்தில் எப்படி நம்ம சரியானபடி நம்முடைய வாழ்க்கையை காத்து நம்முடைய சந்தோஷத்தை காத்துக்கொள்வது அப்படின்றத கர்த்தருடைய ஆவியானோட வழி நடத்துதலை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். நாம் அனைவரும் எழும்பி இருக்கலாம்.